ஆலயம் செல்லடா ஆனந்தம் கொள்ளடா, ஆலயம் செல்லடா ஆனந்தம் கொள்ளடா. அண்ணாந்து பாரடா அன்னை சொல்லும் கதையை நாளும் அன்போடு கேளடா. ஆலயம் செல்லடா ஆனந்தம் கொள்ளடா, ஆலயம் செல்லடா ஆனந்தம் கொள்ளடா. ஒரு பாதையிலே நீலக்கரை தோன்றும் முன்னை, நீண்ட ஒரு பாதையிலே நீலக்கரை தோன்றும் முன்னை, இருகரம் கூப்பி நின்று உன் வரவை பார்த்து நிற்கும் காட்சியை நீ பாரடா. அந்த ஆறுதலில் நீயும் அமர்வாயடா. நண்பனிடம் செல்லடா அன்னை புகழ் சொல்லடா மகனே. ஆலயம் செல்லடா ஆனந்தம் கொள்ளடா, ஆலயம் செல்லடா ஆனந்தம் கொள்ளடா. பண்டத்தரிப்பினிலே பனைமர நிழலினிலே, பண்டத்தரிப்பினிலே பனைமர நிழலினிலே, பளிங்கு மனையினிலே பண்பாக அமர்ந்த அந்த காட்சியை நீ பாரடா. உனது வேதனையை சொல்லித்தான் கேளடா. நம்பினார் கெடுவதில்லை அன்னை அவள் வேதமடா மகனே. இறை இயேசுவில் என் அன்பு சகோதரங்களே, இந்த வேளையிலே இந்த திருப்பலிக்கு பயன்படுத்துகின்ற இந்த திருப்பீடத்தையும் எங்கள் பின்னால் இருக்கின்ற வியாகுல மாதாவுடைய திருச்சுரூபத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அர்ச்சிக்குமாறு வேண்டுவோம். செபிப்போமாக. என்று உயிர் வாழுகின்ற எல்லாம் வல்ல அன்பு தந்தையே இறைவா, இந்த இடத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த திருப்பீடத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த திருப்பீடத்தை ஆசீர்வதித்து அர்ச்சித்தருளும். இதிலே நாங்கள் ஒவ்வொரு தடவையும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது உம்முடைய அன்பும் அருளும் எங்களை நிறைத்து கொள்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். செபிப்போமாக. என்றும் வாழுகின்ற அன்பு தந்தை இறைவா, நீருமுடைய திருமகன் பிறப்பதற்காக அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தீர். அந்த மரியாள் இறைமகன் இயேசுவோடு அவருடைய பயணத்திலே துணை நின்றார். இறுதி வரை அந்த தாயார் தம் திருமகன் இயேசுவோடு கல்வாரி வரை பயணித்தார். அந்த தாயாருடைய வியாகுல அன்னையை நினைவு கூர்ந்து அவை உற்று நோக்கி மன்றாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஆசீரும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் நிறைவாக கிடைக்கவும், இந்த வியாகுல அன்னையை உற்று நோக்குகின்றவர்கள் உம்முடைய அருளை பெறும்படியாக நீர்தாமே இந்த வியாகுல அன்னையுடைய திருச்சுருவத்தை ஆசீர்வதித்தள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி இந்த திருப்பீடத்தை ஆசீர்வதித்து அச்சித்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் இந்த அன்னை மரியாளுடைய திருச்சுரூபத்தை ஆசீர்வதித்து அர்ச்சித்தருள்வாராக. தீபமிதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலியிணைந்த சரித்திரமாவோ, அருள் நதி பாயும் இந்த திருப்பலி தனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபமிதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலியிணைந்த சரித்திரமாவோ. வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும், வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும், நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும், இறைவனே தம்மையே, இறைவனே தம்மையே மனிதருக்களிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபமிதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோ. சிமியோன் மரியாவை நோக்கி கூறினார், இதோ இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. இலங்கையின் யாழ்ப்பாண மறை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற திருத்தலமாகிய பண்டத்தரிப்பு தூய பத்திமா அன்னையின் பத்திமாகிரி என்கின்ற வல்லமை பொருந்திய ராசமுருக்கடியில் அமையப்பெற்ற இயற்கை வனப்புடன் கூடிய செபமாலை பூங்காவில் கல்வாரி பலி செலுத்தி இறைவனுக்கு நன்றி கூற கூடியுள்ளோம். அற்புதங்கள் நிறைந்த இந்த ராசமுருக்கடி வானுயர வீட்டிலிருந்து அருள்மாறி பொழியும் தூய மரியன்னையின் பரிந்துரை நிறைவாய் கிடைக்கின்ற இடமாகும். சூழலோடு அமையப்பெற்ற இந்த சேமாலை பூங்கா இறை மக்களுக்கு பெரும் வரப்பிரசாதமாகும். 2025ஆம் ஆண்டு யாழ் மேட்டாணியாரால் புனித பத்திமா அன்னையின் திருக்காட்சி திருநாளில் அர்ச்சித்து ஆசீர்வதிக்க பெற்று இறை மக்களுக்கு நேர்ந்தளிப்பு செய்யப்பட்டு
ஒரு வருட நிறைவில் ஆயரின் ஆலோசனைகளோடு திருச்சிலுவை அடியினில் திருமகனை மடியினில் தாங்கிய வியாகுல அன்னையின் திருச்சுரூபத்துடன் கூடிய அழகிய திருப்பலி பீட பகுதி அமைக்க பெற்று இன்று கல்வாரி பலி நிறைவேற்றுகின்றோம். செபியுங்கள், அதிகம் செபியுங்கள், பாவிகள் மனம் திரும்புதலுக்காக செபியுங்கள் என்று தூய பத்திமா அன்னை எம்மை தூண்டுகின்றார். செபமாலை என்னும் திருவருடம் எம்மையும் இறைவனையும் இணைக்கின்ற ஆயுதமாகும். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். தூய பத்திமா அன்னை இந்த செபமாலை பூங்காவை தமது திருக்கரத்தினுள் வைத்து காத்திட சுபிப்பதோடு இன்று பலி நிறைவேற்றுகின்ற அருட்தந்தைக்காகவும் அவருடைய இறைப்பணிக்காகவும் அவருடைய முயற்சிகளை திருமகன் இயேசு நிறைவாய் ஆசீர்வதிப்பதோடு உடல் உள்ள ஆன்மீக நலனை நிறைவாய் பொழிந்திடவும் செபிப்போம். அத்தோடு இந்த செபமாலை பூங்காவிற்கு மன மகிழ்வோடு உதவிய ஒவ்வொருவருக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் மரியன்னை வழியாக திருமகன் இயேசுவிடம் செபிப்போம். அத்தோடு இதுவரை காலமும் யாழ் மேட்டாசனத்தை வழிநடத்திய எமது பேரன்புக்குரிய ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகையின் பணிவாழ்வுக்காக நன்றி கூறி ஆசிப்பதோடு திருத்தந்தையால் தேர்ந்து கொள்ளப்பட்ட புதிய ஆயர் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளுக்கு நல்ல மெய்ப்பனாக இருந்து எதிர்கொள்ளும் சவால்களில் வெற்றி கொண்டு மறை மாவட்டத்தை ஆன்மீகத்தில் முன்னேற்றிட வேண்டுமென்று தொடரும் கல்வாரி பலியில் குறிவுடன் இணைந்து செபிப்போம். I would also like to express my gratitude as I begin this Holy Mass in this new altar at the shrine of Our Lady of Fatima in the Rosary Garden. I would like to thank all those donors who have contributed to this altar, to this Pieta statue, and to the Rosary Garden project. May God be with them, bless them, and protect them, and keep them under His love and care. That everyone who helped to build this Rosary Garden may be rewarded by God's grace and blessings through the powerful intercession of Our Lady of Fatima. Let us continue to keep them in our prayers. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான பரிசமரியா வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வெல்லுங்கள் அன்பு வானக தந்தையே இறைவா, சிலுவையில் உயர்த்தப்பட்ட திருமகனோடு அவருடைய அன்னையும் அருகிலிருந்து துன்புற திருவுளமானீரே. உமது திரு அவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறுவதாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 19 தொடக்கம் 22 முடிய. இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள், சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தூய கன்னிமரியா நட்பேறு பெற்றவர். ஏனென்றால் மறை சாட்சியின் வெற்றி வாகையை ஆண்டவரின் திருச்சிலுவை அடியிலே நின்று சாகாமலே அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டிலேற்று ஆதரவு அளித்து வந்தார். இது வாழுதல் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. உட்காருங்கள். ஒரு சில வார்த்தைகள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயாரை எங்களுடைய தாயாக தந்திருக்கின்றார். நாங்கள் எல்லோருமே பாக்கியவான்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றவர்கள். காரணம், ஆண்டவருடைய தாய் எங்களுடைய தாயாக இருக்கின்றார். இந்த தாயாரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம், அன்பு செய்கின்றோம். இந்த தாயாருடைய பரிந்துரைக்காக மன்றாடுகின்றோம். இந்த தாயார் எங்களுக்கு சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கானாவூர் திருமணத்திலே அவ என்ன சொன்னாவோ அதைத்தான் இப்பொழுதும் எங்களுக்கு சொல்லுகின்றார். இயேசு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், இயேசு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். நாங்கள் இயேசுவுக்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும் என்பது இந்த தாயாருடைய அழைப்பு. ஆகவே அன்பானவர்களே, இயலுமானவரை நாங்கள் இந்த தாயாருடைய முன்மாதிரியை பின்பற்றி தாழ்ச்சியுள்ளவர்களாக வாழ்ந்து இந்த தாயாரை ஏற்றுக்கொண்டு இந்த தாயார் காட்டுகின்ற வழியிலே இயேசு நமக்கு சொல்வதை செய்கின்ற இயேசுவின் பிள்ளைகளாக, இந்த தாய் மரியாளுடைய பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். இப்பொழுது எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள், வேண்டுதல்கள், ஏக்கங்கள், கவலைகள் இவற்றையெல்லாம் எடுத்து கூறி ஆண்டவரை பார்த்து உருக்கமாக மன்றாடுவோம். குருத்துவத்தின் தலைமகனே இறைவா, யாழ்ப்பாண மறைமாவட்டத்தை வழிநடத்த திருத்தந்தையால் தேர்ந்து கொள்ளப்பட்டுள்ள புதிய ஆயரின் இறைதூது பணி சிறக்கவும், மறைமாவட்டத்தின் ஆன்மீக அபிவிருத்திக்காய் முன்னெடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியடைவதோடு, இதுவரை காலமும் மறைமாவட்டத்தை வழிநடத்திய எமது ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகையின் ஓய்வுக்காலம் சிறப்பதோடு, ஆண்டகையிற்கு உடலுள்ள ஆன்மீக நலன்களை பொழிந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருக்குடும்பத்தை வழிநடத்தும் இறைவா, எமது திரு அவையிலுள்ள குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதியும். பல்வேறு நெருக்கடியான சூழல்களோடு வறுமையினாலும் பொருளாதார பிரச்சனைகளோடு வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களின் தேவைகளையும் நிறைவாக்கியருளும். அன்று மரியன்னையின் திருக்குடும்பத்தில் விளங்கிய பண்புகளை தாங்கி செபமாலை பக்தியில் வளர்ந்து நல்ல முன்மாதிரியான இறைபற்றுள்ள குடும்பங்களாக விளங்கிட திருமகன் இயேசு நலன்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலம் தரும் மருத்துவரே இறைவா, நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என மொழிந்த இறைவா, வகையறியா நோய்களாலும் முதுமையினாலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருவர் மேலும் உமது திருக்கர ஆசீரை பொழிந்தருளும். சடுதியாக ஏற்படும் உடல் நோய்கள், விபத்துக்கள், மரணங்கள் என்பவற்றிலிருந்து உறவுகளை காத்தருளும். அத்தோடு உடல் நோய்களுக்காக சிகிச்சை பெறுவோர் பூரண நலம் பெறவும் இறைவன் கிருபை செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எதிர்கால சந்ததியினருக்காய் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, மாறிவரும் நவீன உலகில்
ஊடகங்களுக்குள்ளே எமது பிள்ளைகள் மூழ்கி விடாமல் கல்வியின் பயனுணர்ந்து உயர் கல்வியில் தேர்ந்திடவும் பொருளாதார நலன் நோக்கியதாக வேலை வாய்ப்புகளை பெற்று முன்னேறுவதோடு நிலை பெற்று வரும் போதை கலாச்சாரம், வன்முறைகள், கொலைகள், கொள்ளைகள் அகன்று பிள்ளைகளின் எதிர்காலம் வளம் பெற்றிட இறைவன் துணை செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் தூதனே இறைவா, உலகிலே நிலவி வருகின்ற போர் சூழல் நீங்கி பொருளாதார தடைகள் நீங்கி மக்களின் தேவைகள் நிறைவு பெற்றிடவும் நாடுகளை ஆளுகின்ற தலைவர்கள் பொறுப்புணர்வுடன் மக்களின் நலன்களில் அக்கறை கொண்டவர்களாக நல்ல தீர்மானங்களை மேற்கொள்வதோடு போர்களின் மூலம் மனித உயிர்கள் காவு கொள்ளப்படுவது நிறுத்தப்பட்டு மனித மாண்பு பேணப்படவும் நாட்டு தலைவர்களை அமைதியின் பாதையில் வழிநடத்தி உலகம் விரும்பும் உண்மை சமாதானம் உருவாகிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். என்றும் வாழுகின்ற அன்பு தந்தையே இறைவா, நீர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் எடுத்து கூறிய தேவைகளோடு எங்களுடைய உள்ளத்தின் தேவைகளையும் ஏற்று உம்முடைய திருச்சித்தப்படி எங்களுக்கு தேவையானவற்றை தந்தரலும். இன்னும் இந்த இடத்திலே இந்த சிவமாலை பூங்கா அமைவதற்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தரலும். அவர்களோடு கூடவே இருந்து அவர்களை பாதுகாத்தரலும். இன்னும் இங்கிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே உம்முடைய அன்புக்குள்ளே வைத்து காத்தரல வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக இறந்து மன்றாடுகின்றோம். ஆமேன். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை
ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையில் இரக்கமுள்ள எங்கள் அன்பு வானக தந்தையே இறைவா, இயேசுவின் சிலுவை அருகில் நின்ற புனித கன்னி மரியாவை இறை பற்றுள்ள அன்னையாக எங்களுக்கு கனிவுடன் வழங்கினீரே. அந்த கன்னி மரியாவின் விழாவில் நாங்கள் அளிக்கும் வேண்டுதல்களையும் பலிப்பொருட்களையும் உமது பெயரின் மாட்சிக்காக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்த நாளும் எந்த இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நினைவு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நமது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தாழ்ந்தவர் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14வது லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை என்றும் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் என்றும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சியர், இவ்விலையில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் அன்பு தந்தையே, தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் நாங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நாங்கள் விரும்பி தேடுகின்ற அமைதியை கனிவுடன் நல்ல உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், தவறுகள், பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே, இங்கு கூடியிருக்கின்ற நம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் பாதுகாப்பையும் தந்திர திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயாரை எங்களுடைய தாயாக தந்த உயிருள்ள ஆண்டவர், இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மிடுகாவிலே திரியாகவா, மலராகிலே மணமாகவா. மிடுகாவிலே திரியாகவா, மலராகினேன் மணமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. ஜும் 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 இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் அன்பு வானக தந்தையே இறைவா, நிலையான மீட்பின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவின் பாடுகளை நினைவு கூறும் நாங்கள் கிறிஸ்து திரு அவைக்காக மேலும் பட வேண்டிய வேதனையை எங்களில் நிறைவு செய்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. விசேட இறை ஆசிரியருக்கு தலைவணங்கி ஆமேன் என்று பதில் சொல்லுங்கள். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த என்றும் திருவிழம் கொள்வாராக. ஆமென். அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அனைவரும் அவரது பாதுகாவலை என்றும் அங்கும் நிறைவாக உணர்வீர்களாக. ஆமென். இன்றை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அனைவரும் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை நிறைவாக உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவா உமக்கு நன்றி.
I would like once again to take this opportunity to thank all those who have helped us to build this Holy Rosary Garden. We are very grateful for everyone who helped. இந்த சிவமாலை பூங்காவை கட்டுவதற்கு உதவி செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த சிவமாலை பூங்காவிலிருந்து தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அன்னை மரியாளிடம் பரிந்துரைக்கின்றேன். அன்னை மரியாளுடைய பரிந்துரை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைப்பதாக. I pray for all who have contributed that they may receive God's blessings in abundance through the powerful intercession of our Blessed Mother. May God bless you. Thank you. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியோடு கூடிய வாழ்த்துக்களை இந்த சிவமாலை பூங்காவிலிருந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரின் மாந்தரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரின் மாந்தரின் மாமணியே. அமளியாயுதித்து அலகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாந்தரின் மாமணியே. அழிதனை சுமந்து உலகினில் பிறந்து ஒளியினை ஏற்றிய அகல் விளக்கே. இருள் திரை அகற்றி அருள் வழி காட்டி வானக வாழ்வை அளிப்பாயே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாந்தரின் மாமணியே. நன்றியினால் பாடுகின்றே நானிலம் மகிழ்ந்திடவே. நன்றியினால் பாடுகின்றே நானிலம் மகிழ்ந்திடவே. நாதன் உன் அருளாலே நாளும் நான் மகிழ்ந்திடுவே. இறைவா நன்றியினால் பாடுகின்றே நானிலம் மகிழ்ந்திடவே.
கொண்டே என் இதய அறையில் வைத்தே உன்னை நான் ஏற்றுக்கொண்டே என் இதய அறையில் வைத்தே கண்களின் ஒளியாக கால்களின் வழியாக வாழும் நாள் வந்தது இறைவா நன்றி இதயம் சொல்லும் நன்றி இறைவா நன்றி இதயம் சொல்லும் நன்றி நன்றியினால் பாடுகின்றே நானிலம் மகிழ்ந்திடவே அறிந்து கொண்டே என் உள்ளமேனும் கோவிலினிலே உன் சித்தம் அறிந்து கொண்டே என் உள்ளமேனும் கோவிலினிலே உடலின் உயிராக தடையின் ஜெயமாக வந்தாய் துணையாக நீ இறைவா நன்றி இதயம் சொல்லும் நன்றி இறைவா நன்றி இதயம் சொல்லும் நன்றி நன்றியினால் பாடுகின்றே நானிலம் மகிழ்ந்திடவே நன்றியினால் பாடுகின்றே நானிலம் மகிழ்ந்திடவே நாதன் உன் அருளாலே நாளும் நான் மகிழ்ந்திடுவே இறைவா நன்றியினால் பாடுகின்றே நானிலம் மகிழ்ந்திடவே ஜெகத்தில் வாழ்த்தி போற்றுவோம்
என் தாய் நீ எனவே ஓடிய அம்மா அம்மா ஆதரி என்னை அம்மா அம்மா ஆதரி என்னை என் பாவப்பிணி ஆகோரமே அன்பாயாக தேடும் பாரமே அம்மா அம்மா ஆதரி என்னை அம்மா